ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விபிடிஎஸ் மல்டி குக்கர் ரிவ்யூ பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். இது பார்ட் 1 எக்ஸ்டெண்டட் வீடியோனே வந்து சொல்லலாம். ஏன் எக்ஸ்டெண்டட் வீடியோ அப்டின்னா, பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபிடிஎஸ் மல்டி குக்கர பத்தி டீட்டெயில்டா ப்ளஸ்ஸு, மைனஸு அதனுடைய பர்ப்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சா இல்லையா அப்டின்றத வந்து கவர் பண்ணியிருப்போம். அந்த பார்ட் 1 வீடியோட கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விபிடிஎஸ்லேருந்து வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து மெஷர்மென்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்றத இன்ஸ்ட்ரக்ஷன. அதேபோல டைரக்ட்டா எங்களுக்கு கால் பண்ணியுமே வந்து டீட்டெயிலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதேபோல நாங்க வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு அது மாரி எதுவுமே வந்து இல்ல. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் கேட்டதுக்கு அப்புறமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட்லாம் வந்து தர ஆரம்பிச்சதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி கமெண்ட்டா இருக்கட்டும், கால்ல சொன்னதா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணி குக் பண்ணும்போது, அதனுடைய பர்ப்பஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சா இல்லையா? சாதம் ஈஸியா வடிக்க முடியுதா இல்லையா? சாதம் நல்லா வேகுதா இல்லையா? அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். அவங்க கமெண்ட்ல சொன்ன மாரி 300 கிராம் ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். தண்ணி ஊத்தி ஊற வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாரி 1.25 லிட்டர்ஸ் தண்ணி வந்து எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் மெஷரிங் கப்பால 1 கப் தண்ணி ஊத்தியாச்சு. 250 எம்எல் மெஷரிங் கப்பால இன்னொரு கப் தண்ணியும் வந்து ஊத்தியாச்சு. அடுத்து ஸ்ட்ரெயினரும் வந்து வச்சுட்டோம். லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ ரைஸும் வந்து போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட அளவும், ரைஸோட அளவும் சேம் லெவல்ல தான் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப எடுத்தோம் அப்டின்னா, தண்ணியோட அளவு வந்து இன்னுமே வந்து கம்மியா இருக்கிறது பார்க்க முடியுது. இன்னும் ரைஸ் வந்து வேகல. இந்த டைம்ல நம்ம குண்டான்ல வந்து வைக்கிறோம் அப்டின்னா, வடித்தட்ட எடுத்து வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து அது மாரி வந்து லிட்ட வந்து எடுத்து வச்சுட்டு பண்ணோம் அப்டின்னா, இது வந்து ஸ்டீமில் தான் வந்து ரைஸ் வந்து வேகும். அதனால தண்ணி வந்து சீக்கிரமாவே வந்து சுண்டிடும். அதனால லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. நல்லாவே வந்து ட்ரையா வந்துருச்சு. ஆனா ரைஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கும்போது, இன்னுமே வந்து வேகல. இன்னும் லைட்டா வேக வேண்டியது இருக்கு. அடியில வந்து தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்தோம் அப்டின்னா, இப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேல தண்ணிலாம் வந்து எதுவுமே இல்ல. அவங்க மென்ஷன் பண்ண மாரி. ஆனா ரைஸ் வெந்துச்சா அப்டின்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேக வேண்டியதா தான் வந்து இருக்கு. அடியில வந்து பார்த்தோம் அப்டின்னா, தண்ணி வந்து நல்லாவே வந்து சுண்டிடுச்சு. அதனால அவங்க கமெண்ட்ல சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது இங்க பார்க்க முடியுது. அடுத்து அவங்க கால்ல சொன்ன செகண்ட் மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 300 கிராம் ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். 2 சின்ன டம்ளர் அளவு கெப்பாசிட்டி வந்து வருது. தண்ணி ஊத்தி ஊற வச்சாச்சு. இப்ப தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க 3 லிட்டர் வந்து எடுத்துக்கிறோம். 1 லிட்டர் மெஷரிங் கப்பால 3 டைம்ஸ் வந்து ஊத்தியாச்சு. இப்ப தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச ரைஸ் வந்து குண்டான்ல வந்து போட்டாச்சு. ரைஸ் வந்து வெந்துருச்சு, வடிகட்டிட்டு இருக்கோம். அந்த 3 லிட்டர் தண்ணீல இப்ப எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து வடிகட்டிட்டோமோ, அந்த ரிமைனிங் அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து வேகறதுக்கு உண்டான தண்ணியோட அளவு. இந்த வடிகட்டிய தண்ணிய 1 லிட்டர் மெஷரிங் கப்ல ஊத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து இப்ப நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இன்னுமே மீதி தண்ணி இருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 600 எம்எல் வந்து வருது. அப்போ 1.6 எம்எல் தண்ணி வந்து ரிமைனிங் வடிகட்டிட்டோம். அப்போ 1.4 எம்எல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து வேகறதுக்கு உண்டான அளவு. அது கூட எக்ஸ்ட்ரா 200 எம்எல் வந்து ஊத்துனோம் அப்டின்னா, கரெக்ட்டா வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1.6 லிட்டர்ஸ் தண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்து ரெகுலரான ப்ராசஸ் தான். ஸ்ட்ரெயினர வந்து வச்சுடுறோம். லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச ரைஸ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து போட்டாச்சு. இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அளவு ரைஸ விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. முன்னாடி மெத்தட்ல வந்து ஈவனா தான் வந்து இருக்கும். லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. லிட்ட வந்து எடுத்துட்டோம். இப்போ சிம்ல வச்சுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம். அப்படியே வச்சோம் அப்படின்னா, ஈஸியா தண்ணி வந்து சுண்டிடும் சீக்கிரமா. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது, அடியில இன்னுமே தண்ணி வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ரைஸும் வந்து இன்னும் வேகல. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து வெந்துருச்சு. ஆனா வந்து அடியில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து அந்த தண்ணி இழு இழுன்னு இருக்கிறத பார்க்க முடியுது. அதேபோல கீழ இருந்து அந்த ஸ்டீம் ஆகி வர்றதையும் வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த ரைஸ் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லாவே தெரியுது. அந்த தண்ணி வந்து இருக்கிற ஈரப்பதத்த பார்க்க முடியுது. இப்போ இத லிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும், அடியில இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கு. தண்ணி சொட்டுறதையும் பார்க்க முடியுது. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஆற வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆனா வந்து அந்த இழு இழுன்னு இந்த ரைஸ் வந்து ஆற வச்சோன்னா, ஒரு மாதிரியா வந்து கட்டி கட்டியா இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரி தான் இருக்கு. பொல பொலன்னு வந்து வரல. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரைஸ் இது. இது வந்து 1 கிலோ வந்து ₹45. இந்த ரைஸ் வந்து நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். எந்த அளவுக்கு வருது அப்படின்றத. இது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஸ்டேஜ் மட்டும் தான் நம்ம வந்து காமிச்சிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ரைஸ் வந்து வெந்துருச்சு. ஆனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து அதே அளவு தண்ணி தான். ஆனா வந்து அடியில நல்லா வந்து இழு இழுன்னு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதேபோல தண்ணி சொட்டுறதையும் வந்து பார்க்க முடியுது. அடியிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சுட்டு பார்த்தோம் அப்டின்னா, நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஆனா என்ன பிரச்சனை அப்டின்னா, ரைஸ் வந்து பொல பொலன்லாம் வந்து இல்லாம,
இழுன்னு இருந்து ஆறதுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி கட்டியா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து பாஸ்மதி ரைஸ்லயுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். 300 கிராம் ரைஸ் வந்து எடுத்துக்கணும். 1.6 லிட்டர்ஸ் தண்ணி அதே அளவு தான் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அந்த தண்ணிய வந்து இதில வந்து ஊத்தியாச்சு. ஸ்ட்ரெயினர் வந்து வச்சுட்டோம். லிட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி கொதிச்ச உடனேயும் ரைஸ் வந்து போட்டுட்டோம். ரைஸோட தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இன்னும் வந்து வேகல. தண்ணியுமே வந்து இருக்கு மேல ஸ்ட்ரெயினர்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது, லைட்டா வந்து இழுன்னு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ரைஸ் வந்து வேகல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஓரளவுக்கு வந்து பொல பொலன்னு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதேபோல ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்ப ஸ்ட்ரெயினர் தூக்கி பார்த்தோம்னாலும் தண்ணி வந்து பெருசா சொட்டல. அடியில வந்து இந்த அளவு தண்ணி இருக்கு. இப்ப ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்டின்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொல பொலன்னே வந்து இருக்கு. ரெகுலரான ரைஸ கூட கம்பேர் பண்ணும்போது. அப்போ பாஸ்மதி ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரான ரைஸ விட ஓரளவுக்கு பெட்டரா வந்து வருதுன்னே சொல்லலாம். அடுத்து அதே 300 கிராம் ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம். சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் அளவு வந்து ரைஸ் போட்டாச்சு, ஊற வச்சாச்சு. தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 1.4 லிட்டர்ஸ் வந்து ஊத்துறோம். ரைஸ் வந்து வேகறதுக்கு எந்த அளவு வந்து அந்த தண்ணியோட அளவு எடுத்துக்குதோ, அதே அளவு தண்ணி வந்து ஊத்தி, ஊற வச்ச ரைஸையும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து வெந்துருச்சா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே வந்து வேகல. அதேபோல தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயினரோட பாட்டம்ல இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ்ன்னு வந்து பார்க்கும்போது, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உதிரியா வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நல்லாவே பொல பொலன்னு வந்து கொட்டுது. அது வந்து ஒரு ப்ளஸ்ஸா தான் வந்து இருக்கு. அதேபோல பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியா ஈரப்பதமும் இல்ல. ஆனா ரைஸ் வந்து வெந்துருச்சா அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அடியில இருந்த ரைஸ் வந்து வெந்திருக்கு. ஆனா அந்த மேல வந்து ஸ்டீம்லயே வந்து வெந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி அரிசியா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதேபோல பாட்டம்லயும் தண்ணி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. 1250 எம்எல்ன்னு வந்து போகும்போது சுத்தமாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இந்த 1400 எம்எல் வந்து கரெக்ட்டா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அப்போ நாங்க என்ன தான் சொல்ல வரோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரவுண்ட் 1500 பிரைஸ் குடுத்து வாங்கி இந்த மல்டி குக்கர 2 டம்ளர் ரைஸ் தான் வடிக்க முடியும் அப்டின்றது எங்களுக்கு ஒரு ட்ராபேக்கா தான் வந்து இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2 தண்ணியோட அளவு. இப்போ ரெகுலரான குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணீன்னு வந்து ஊத்துவோம். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அவங்க மென்ஷன் பண்ண 1250 எம்எல் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் மெத்தட ஃபாலோ பண்ணி, எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ரைஸ் வேகறதுக்கு வந்து எடுத்துக்குதோ, அதே அளவு தண்ணி வைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து நல்லா வந்து வருது. அப்போ இதுவுமே ஒரு டிஃபிகல்ட்டியான ப்ராசஸா தான் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3 கன்டினியூஸ் மானிட்டரிங். இப்போ நம்ம வந்து குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ போட்டு மூடி வச்சுட்டோம் அப்டின்னா, விசில் வந்தா நம்ம போய் ஆஃப் பண்ணிட்டு, விசில் போன உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டுறலாம். குண்டான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரியாம மிஸ் பண்ணிட்டோம்னா கூட, ரைஸ் தான் வந்து பொல பொலன்னு போகுமேகாண்டி, பெருசா வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகாது. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே தெரியாம ஏதாவது மிஸ் பண்றோம் அப்படின்னா, தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயி பாத்திரம் வந்து வீணா போறதுக்கு நெறைய வந்து சான்ஸ் இருக்கு. இன்னொரு மைனஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, நம்ம கலறி விடாம அப்படியே ஸ்டீம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அடியில இருக்கிற ரைஸ் வந்து நல்லா வெந்துடுது. ஆனா, மேல இருக்கிற ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரிசி அரிசியா இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. நம்ம அப்படியே கன்டினியூஸா விட்டோம் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிடுது. அந்த மேல இருக்கிற ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பக்குவத்துக்கு வரமாட்டுது. அப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது, சாதம் வடிக்கிற வேலைய சுலபமாக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மல்டி குக்கர வாங்குறதுக்கே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனா, அந்த வேலைய சுலபமாகுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். சப்போஸ் இந்த விபிடிஸ் மல்டி குக்கர பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அன்பாக்சிங், இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதனோட ஸ்டீமர் பிளேட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரெயினர் வந்து உண்மையிலேயே வந்து ஒர்த்தா இருக்கா? இல்லையா? இத பத்தி டீட்டெயில்டாவே வந்து நம்ம பார்ட் 1லயே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம். சப்போஸ் வந்து நீங்க அத பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, பார்ட் 1 வந்து பாருங்க. வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதே போல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா 100 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணி, இண்டிவிஜுவலா வந்து ரிவ்யூ வந்து போட்டுட்டு வரோம். அதேபோல இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே உண்மையிலேயே வந்து ஒர்த்தா இருக்கா? இல்லையா? நாங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம், நாங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல, அப்படின்றத Amazon ஷாப் பேஜ்லயும் வந்து நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.